ஆக்டிவ் டைரக்டரின்றது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி சென்ட்ரலைஸ்ட் டைரக்டரி சர்வீஸ். ஸோ அது மூலயமா தான் நம்ம ஐடென்டிட்டிஸ் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் வந்து ப்ரொவிஷன் பண்ணுறோம். ஆக்டிவ் டைரக்டரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வந்து வி கேன் இம்ப்ளிமெண்ட். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் ப்ரெமைசஸில் இருக்கிற மாதிரி விண்டோஸ் சர்வர் ஒரு டிப்ளாய் பண்ணிட்டு அந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வரில் நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி ரோல் எனேபிள் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் எண்ட் டு எண்ட் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவ் டைரக்டரியோடைய டொமைன் சர்வீசஸில் 3 ஃப்ளேவர் பற்றி நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ விண்டோஸ் சர்வர் ஏடி வந்து ஜஸ்ட் டிப்ளாய் பண்ணிட்டு ஸோ அதில் சில யூசர்ஸ்லாம் கிரியேட் பண்ணோம் நேற்று. ஸோ இன்னும் ஆக்டிவ் டைரக்டரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யூசர்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணல. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை அண்ட் லாகின். ரன்னிங்ல தான் இருக்கு. ஸோ அஷ்யூர் வித் stand.local அந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்ம அந்த ரோல் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது டொமைன் கண்ட்ரோலராக ப்ரொமோட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த கம்ப்யூட்டர் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் த டொமைன் அஷ்யூர் stand.local. ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ டொமைன் கண்ட்ரோலர். ஸோ அப்போ நம்ம வந்து வேற டொமைனுக்கு மாற்றணும் இல்லை இதில் டொமைன் நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு தான் அதை நம்ம புதுசாக வந்து வேற டொமைனுக்கு கொண்டு போக முடியும். ஸோ தெர் ஆர் மெத்தட்ஸ். அதை வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரியலி ரெக்கமெண்டட். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் செக். கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நெட் யூசர் கமாண்ட் வச்சு நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோக்கல், ஓகே சாரி, இது என்னுடைய லோக்கல் மெஷின். இந்த சிஸ்டமில் நெட் யூசர் கொடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம நேற்று லோக்கலாக கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ஸ். ஆண்டோ, அர்ச்சனா, ராஜ், ஸ்டான், திரு வருது இதெல்லாம். ஸோ இந்த அக்கௌண்ட்லாம் வந்து நமக்கு டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் வந்து இதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே மெசேஜ் உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து இட் ஹாஸ் பீன் ப்ரொமோட்டட் அஸ் எ டொமைன் கண்ட்ரோலர். அதனால அந்த டொமைன் கண்ட்ரோலர்ன்றதால இந்த ஸ்னாப்பினுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் குரூப் ஸ்னாப்பின் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ சர்வர் மேனேஜரில் போயிட்டு டைரெக்டாக உங்களால் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கன்சோல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆக்டிவ் டைரக்டரியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டரோ இல்லை ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடில் வந்து டூல்ஸில் லெட் மீ எக்ஸ்பேண்ட் டூல்ஸில் போயிட்டு யூ கேன் டிரெக்ட்லி ஓப்பன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸில் ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டரில் போனீங்க அப்படின்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒரு சென்ட்ரலைஸ்ட் லொக்கேஷன்லேருந்தே அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் கன்சோல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ண யூசர்ஸ்லாம் இங்கே வந்துருச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இருக்கு ஆண்டோ, ஆச்சுன்னா மருது அண்ட் வாட் எவர் யூசர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோமோ அந்த லோக்கல் யூசர்ஸாக கிரியேட் பண்ணது எல்லாமே இப்போ டொமைனுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் வந்து dsa.msc டொமைன் ஆக்டிவ் டைரக்டரி கன்சோல் ஓப்பன் பண்ணுறதுக்கு கமாண்ட் லைன்லேருந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் சேவ் கன்சோல் ஓப்பன் பண்ணலாம். இது நம்மளுடைய லோக்கல் டொமைன். அந்த லோக்கல் டொமைன் கண்ட்ரோலரில் நம்ம கிரியேட் பண்ண யூசர்ஸ் அண்ட் ஈவன் வந்து குரூப்ஸ் கூட இதில் இருக்கணும். வீக்கெண்ட் சம்திங் whatever we want to create ஆர் புதுசாக நம்ம இப்போ if you want to create a user or create a group ஆக்டிவ் டைரக்டரியில் டைரெக்டாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் பவர் ஷெல் கமாண்ட்ஸ் வச்சு நம்ம கமாண்ட் லெட்ஸ் வச்சு ஆக்டிவ் டைரக்டரி விண்டோஸ் சர்வர் ஏடியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்தும் பண்ணலாம், பட் மோஸ்ட்டாக வந்து பவர் ஷெல்ல இருந்து தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ I'll just say weekdays Azure batch
அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிரியேட் பண்றேன். சேம் வே I'll just call it as weekend. இதில் மெம்பர்ஸ் வந்து I will add couple of members. ஓகே, இந்த யூசர்ஸ் குரூப்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to migrate it to Microsoft Entra Azure Active Directory வந்து மைக்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் வந்து கிராஃபிக்லாம் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ரெல்ஸ் கமாண்ட் லைன் ஆர் பவர் ஷெல் கமாண்ட் லெட்ஸில் கிரியேட் பண்ணிக்கலாம். லெட் மீ ஆல்சோ கிரியேட் ஒன் மோர் குரூப். வெட்னஸ்டே. ஃபைன், சம்திங் ஐ ஹவ் ஜஸ்ட் கிரியேட்டட். இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ ஜஸ்ட் கிரியேட் ஆட் some users. Okay, fine. We have some users, we have some groups. இதை வந்து நம்ம கொண்டு போகலாம் நம்ம மைக்ரோசாஃப்ட் என்ட்ராக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக வந்து அது மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இனிஷியலாக வந்து த சொல்யூஷன் வாஸ் பர்பஸ் பில்ட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் அண்ட் ஆஃபீஸ் 365 மைக்ரோசாஃப்டுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சொல்யூஷனாக இருந்தது. பட் அந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரின்ற நேம் வந்து இட் வாஸ் மிஸ்லீடிங். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா என்ற சொல்யூஷன் வந்து இப்போ யூ கேன் லாக்இன் அண்ட் யூ கேன் என்டர் இன் டு எனி ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு குளோபலாக நிறைய ஆர்கனைசேஷன் வந்து தே ஆர் ஆல் மூவிங் டுவர்ட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன், இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் நிறைய இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தே வாண்ட் டு ஹேவ் ஒன் ஆன்லைன் டைரக்டரி சர்வீஸ். அது மூலயமா கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல இருக்க அப்ளிகேஷன்லாம் ஆக்சஸ் பண்ணணுன்ற மாதிரி தே வாண்ட் அ சொல்யூஷன். ஸோ அதுக்கு வந்து அர்லியரா வந்து அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரியில அந்த கேப்பபிலிட்டிஸ் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தது. பட் தென் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மிஸ்லீடிங். ஏன்னா அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி அந்த அஷ்யூர்ன்ற வார்த்தை வந்து இருந்தது. பட் இன்டென்ஷனலாக வந்து when Microsoft entered online public cloud services. So in the feature வந்து it was primarily intended for Microsoft online application including Microsoft Azure. But then அது over the period வந்து பார்த்தீங்கன்னா it has become a single tool that can act as a login application for both on-premises application, traditional இருக்கிற application and இப்போ லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய cloud application எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ when I say online cloud application, இப்போ ஒரு நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ல போயிட்டு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தே மைட் பி யூசிங் ஒர்க் பிளேஸ், ஒர்க் டே ஃபார் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், சர்வீஸ் நவ் ஃபார் ஐடிஎஸ்எம் ரிலேட்டட் ஸ்டஃப். உங்களுக்கு யூ மைட் ஹேவ் பாக்ஸ் இருக்கும் உங்களுடைய டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு, கன்கர் ஃபார் எக்ஸ்பென்சஸ் மேனேஜ்மெண்ட், யார் யார் என்ன ட்ராவல் பண்றீங்க எல்லாம். ஸோ நாட் ஓன்லி திஸ், ஓகே, மைக்ரோசாஃப்டோடைய எல்லா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். நாட் ஓன்லி ஃபார் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து யூ ஹேவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் மெஜாரிட்டி வந்து தே மைட் யூஸ் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் தே மைட் யூஸ் மைக்ரோசாஃப்ட் 365 ஆர் ஆஃபீஸ் 365 அப்ளிகேஷன். தென் அவங்களுடைய இன்டியூன் ஆர் டைனமிக்ஸ் 365 மைக்ரோசாஃப்டுடைய எல்லா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸும் நம்ம மைக்ரோசாஃப்டுடைய என்ட்ரா மூலயமா யூ கேன் ஆத்தென்டிகேட் அண்ட் லாகின் டு ஆல் தீஸ் அப்ளிகேஷன் வித் ஒன் சிங்கிள் ஐடி. சி ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து விண்டோஸ் சர்வர் ஆக்டிவ் டைரக்டரி கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? உங்க நெட்ஒர்க்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சர்வர், நிறைய டிஃப்ரெண்ட் பிரிண்டர், லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கும் அந்தந்த மெஷின்ல லோக்கலா வந்து யூசர் கிரியேட் பண்ணி குரூப் கிரியேட் பண்ணி பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ சென்ட்ரலைஸ்டா வந்து ஒரு டேட்டா பேஸ், ஒரு டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ல இந்த யூசர்ஸ் குரூப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நெட்ஒர்க்ல இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸ்க்கும் வந்து we will be able to log in with அந்த சிங்கிள் கிரெடென்ஷியல். ஸோ அதுதான் வந்து விண்டோஸ் சர்வருடைய ஃபங்க்ஷனாலிட்டியா இருந்தது. ஸோ கிளவுட்லயுமே வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில் என்ன பண்ண ட்ரை பண்றாங்க, தே வாண்ட் டு சென்ட்ரலைஸ்ட் த
user and group management number one, and அந்த ஐடியை யூஸ் பண்ணி they want to log into any application. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய லேப்டாப்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த மிஷின்ல என்னுடைய லேப்டாப்ல லாகின் பண்றேன் அப்படின்னா, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியா நம்ம ஐடி கொடுத்துட்டு இருந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இருந்தா இட் ஒன்ட் மேக் சென்ஸ். அதனால இப்ப நம்ம அவுட்லுக் லாகின் பண்றதா இருந்தாலும் சரி, ஷேர் பாயிண்ட் ஆர் டீம்ஸ், அது எல்லாமே தனித்தனி அப்ளிகேஷன். பட் நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு ஐடியை வச்சு தான் நான் எல்லாமே லாகின் பண்றேன். ஸோ அந்த ஐடியை வந்து சென்ட்ரலைஸ் பண்றது தான் இதோடைய ஃபர்ஸ்ட் பிரைமரி யூஸ் கேஸ். இப்ப விண்டோஸ் சர்வர் ஆக்டிவ் டைரக்டரிக்கும் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடிக்கும் வந்து சில கேரக்டரிஸ்டிக்ஸ், சில டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஆல்ரெடி நம்ம இந்த ஃபிளேவர்ல பார்த்தோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்றது என்ன லெவல்ல ஆக்சஸ் இருக்கும், ஸோ என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இட் இஸ் எ டைரக்டரி அஸ் எ சர்வீஸ், உங்களுக்கு ஐடென்டிட்டி அஸ் எ சர்வீஸ்ன்னு சொல்லலாம் இன் அதர் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். அதே மாதிரி இன்டர்நெட் பேஸ் பண்ணி எல்லா அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இட் யூசஸ் லேட்டஸ்ட் ஆன்லைன் அந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு லாகின் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நேற்றே டிஸ்கஸ்ட், பட் இதோடைய கண்டினியூவேஷன் வந்து வி வில் டூ நவ். ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டொமைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி அ ரெஜிஸ்டர்ட் அண்ட் பர்ச்சேஸ் டொமைன் ஃப்ரம் ஆன்லைன் டொமைன் ரெஜிஸ்டார். ஸோ அதை வாங்கிட்டு நம்ம யூ கேன் யூஸ் த டொமைன். பட் பை டிஃபால்ட்டா நம்மளுடைய இமெயில் ஐடியை வச்சு இல்லை நம்ம ஆர்கனைசேஷனோட ஐடியை வச்சு ஒரு டிஃபால்ட் டொமைன் அவங்களே ஆன் microsoft.com வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய இமெயில் ஐடி on microsoft.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட் டொமைன் வந்துடும். இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்றது பை டிஃபால்ட்டாகவே மைக்ரோசாஃப்டோடைய எந்த ஒரு ஆன்லைன் சர்வீசஸ், அது ஆஃபீஸ் 365 ஆர் டைனமிக்ஸ் ஆர் மைக்ரோசாஃப்ட் அஷூர் என்ன யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும், அதில் யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவை பொறுத்த வரைக்கும் யூ கேன் கிரியேட் ஐடென்டிட்டிஸ் இன் மல்டிபிள் வேஸ். ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஹாவ் ஐடென்டிட்டிஸ், யூசர்ஸ், குரூப்ஸ் எல்லாமே டைரெக்டாக வந்து கிரியேட்டட் இன் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஆர் அஷூர் ஏடியில் வந்து டைரெக்டாக நம்ம இங்கே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து பல்க் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ண முடியும். ஓகே, ஃப்ரம் யுவர் எக்ஸிஸ்டிங் டைரக்டரி சர்வீசஸ். அது ஆன் ப்ரமைசஸ் ஏடியாக இருக்கலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி நாவல் டைரக்டரி சர்வீசஸாக இருக்கலாம். இட் கேன் பி எனி டைரக்டரி சர்வீசஸ். அங்கேருந்து நீங்கள் பல்காக யூசர்ஸ் வந்து மேனுவலாக எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா ஐடி கனெக்ட் அப்படின்ற டூல் வழியாக, இதை வந்து முன்னாடி அஷூர் ஏடி கனெக்ட்னு சொல்லுவாங்க, இந்த டூல் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் ஆன் ப்ரமைசஸில் கிரியேட் பண்ணுற ஐடென்டிட்டிஸை வந்து கண்டினியூஸாக சிங்க் பண்ண முடியும். அதை நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்கலாம் எப்படி இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. தென் யூ கேன் ஆல்சோ ஃபெடரேட். ஓகே, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங் டைரக்டரி சர்வீசஸ் கூட இன்டெகிரேட்டடாக நீங்கள் ஃபெடரேட்டட் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைன் ஆன் ப்ராசஸ்க்காக நீங்கள் ஃபெடரேஷன் பண்ண முடியும். ஈவன் வந்து கெஸ்ட் ஐடென்டிட்டிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் தேர்ட் பார்ட்டி டொமைன் லைக் ஜிமெயில் ஆர் ஹாட்மெயில் அதில் வந்து உங்களுக்கு யூசர் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா கெஸ்ட் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணி அவங்களுக்கும் நீங்கள் பெர்மிஷன்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். ஸோ எதுக்காக ஜென்ரலாக யூசர்ஸ் குரூப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், இப்போ நிறைய ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் அஷூர்ல வந்து யூ காட் லாட் ஆஃப் ரிசோர்சஸ், லாட் ஆஃப் சர்வீசஸ் வந்து எனேபிள் பண்றோம். இந்த ரிசோர்சஸ், இந்த சர்வீசஸ், இந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்டா ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு இது ஒரு சொல்யூஷன். ஸோ identity provisioning and access management solution for இன்டர்நெட் ஆப்ஸ் நான் மீன் பண்றது இது எல்லாமே தான். ஒர்க் டே, சர்வீஸ் நவ், பாக்ஸ், கன்கர், இதெல்லாம் இன்டர்நெட் ஆப்ஸ். உங்களுடைய ஆன் ப்ரெமைஸ்ல இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன்
என் அஜூரில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் ஆர் ரிசோர்ஸஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சென்ட்ரலைஸ்டாக வந்து யூ வில் பி ஏபிள் டு ப்ரொவைட் ஆக்சஸ். இப்போ விண்டோஸ் சர்வர் ஏடியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் பண்ணுறது யூ கேன் ப்ரொவிஷன் இட் ஃப்ரம் ஓகே. ஈவன் இதில் வந்து நம்ம கமாண்ட் லைனில் ஆட்டோமேட்டடாக வந்து பவர் ஷெல் ஆர் அஷூர் சிஎல்ஐ வழியாக கமாண்ட் லைன் மெத்தடில் வந்து யூ வில் பி ஏபிள் டு create the account. So there are at least 4, 5, 6 methods வந்து நமக்கு ஐடென்டிட்டிஸ் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் ஒன் பை ஒன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் சர்வர் ஏடியை பொறுத்த வரைக்கும் ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து ஐடென்டிட்டி ப்ரொவிஷனிங் ஆர் வந்து அந்த யூசர்ஸ் ஆர் அந்த குரூப்ஸ் சர்வீஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விண்டோஸ் சர்வர் ஏடிக்கு வந்து சில ஆர்கனைசேஷனில் ரொம்ப பெரிய என்டர்பிரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன் மூலயமா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அஷூர் ஏடி கூட இன்டெகிரேட் பண்ணி ஆட்டோமேட்டட் ப்ரொவிஷனிங் சிஸ்டம்ஸ் ஏதாவது வந்து இருப்பாங்க. இப்போ ஒரு ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் ஐடென்டிட்டி மேனேஜரோ இல்லாட்டி ஹெச்ஆர் சிஸ்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் சொல்யூஷனாக என்ன பண்ணுவாங்கன்னா ஹெச்ஆரே வந்து ஒரு ரிசோர்ஸ் ஆன்போர்ட் பண்ணும்போது பேக் எண்டில் வந்து அது ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து யூசர் கிரியேட் பண்ணுற மாதிரி ஹெச்ஆர் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ குவெஸ்ட் ஆர் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் நிறையா இருக்குது. ஈவன் மைக்ரோசாஃப்ட் ஐடென்டிட்டி மேனேஜர் மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது இன் ஹவுஸாக வந்து கூட நிறைய கம்பெனிஸில் வந்து டூல் வச்சுருக்காங்க. அது மூலயமா வந்து விண்டோஸ் சர்வர் ஏடியில் வந்து அக்கௌண்ட் ப்ரொவிஷன் ஆகும். இது நீங்க வந்து ஒரு சர்வீஸ் டெஸ்க் அவங்க கூட பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி வந்து இட் வில் சேஞ்ச் த ப்ரொசீஜர் வில் சேஞ்ச். ஸோ ஹெச்ஆரே வந்து கிரியேட் பண்ணலாம், ஹெச்ஆர் கிரியேட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் வந்து சர்வீஸ் டெஸ்க் மூலயமா அந்த இன்டெகிரேட்டட் டூல் வழியாக கிரியேட் பண்ணுவாங்க. இல்லை டைரக்டா வந்து ஏடியில் லாகின் பண்ணிட்டு அந்த லெவல் 1 ஆக்சஸ் இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலயமா ப்ரொவிஷன் பண்ணலாம். வேறஸ் இங்க ஆஸ் ஐ டோல்ட் யூ இன் மைக்ரோசாஃப்ட் அஜூர் ஏடியை பொறுத்த வரைக்கும் அதாவது என்ட்ரா ஐடியை பொறுத்த வரைக்கும் குரூப்ஸ் அண்ட் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸை நீங்கள் டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கன்சோலில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் யூ கேன் கிரியேட் யூஸிங் யுவர் பல்க் இம்போர்ட். ஈவன் வந்து சேம் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கேயுமே இருக்கு. நீங்கள் பல்க் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் உங்களுடைய விண்டோஸ் சர்வர் ஏடியில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு ஒரு 100 எம்ப்ளாயிஸ் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணுறதை இம்போர்ட் பண்ண முடியும். விண்டோஸ் சர்வர் ஏடிலையுமே நம்மளால சேம் ஆக்டிவிட்டியை வந்து பண்ண முடியும். தென் ஈவன் வந்து கமாண்ட் லைன் வழியா நீங்க சிஎம்டிலையும் பண்ணலாம், பவர் ஷெல் கமாண்ட்லெட்ஸ்லையும் யூ கேன் டூ ஸ்டப்ஸ். யூ கேன் யூசர் கிரியேட் பண்றது, குரூப் கிரியேட் பண்றது, அதை மேனேஜ் பண்றது, மெம்பர்ஷிப் மேனேஜ் பண்றது எல்லாமே வந்து யூ வில் பி ஏபிள் டு டூ யூசிங் த நேட்டிவ் டூல் ஆர் யூ வில் பி ஏபிள் டு டூ யூசிங் தேர்ட் பார்ட்டி இன்டிகிரேட்டட் சொல்யூஷன் வழியாக பண்ண முடியும். ஸோ இப்போ அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து சப்போர்ட் டீம், சப்போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சோல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சோல் அப்படின் போது ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் இருக்கு, ஆர்எல்ஸ் வந்து அந்த ஏடி யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஆக்டிவ் டைரக்டரிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கன்சோல் இருக்கு. இது வேற இங்கே வந்து பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் டைரக்டாக வந்து நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா லாகின் இருக்கு. ஸோ இதில் வந்து அவங்க லாகின் பண்ணி they will be able to manage it. இதுவுமே நீங்கள் நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணலாம், ஃபெடரேட் பண்ணலாம். you will be able to manage it in a single console. ஸோ நாட் ஓன்லி திஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷன் இருக்கும். நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டூல் எங்கே வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நமக்கு ஆன் ப்ரெமைசஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் ஆர் அந்த கர்பராஸ் நெட்பயாஸ் நேட்டிவா வந்து ஒர்க் ஆக வேண்டிய அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அங்கே வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் நேற்று. ஸோ ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன் ஆத்தென்டிகேஷனுக்கான கர்பராஸ், அந்த நெட்பயாஸ், அந்த NTLM, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்னாலஜி இருக்கு, ஹெடர் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப் அந்த சைட்லலாம் நிறைய யூஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ஹெடர் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்டாக வந்து கர்பராஸ் யூஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஒர்க் ஆகுது. IIS டேட்டா பேஸ், உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் SQL, .NET, இது வந்து கம்ப்ளீட் லிஸ்ட் கிடையாது. ஸோ இதை தாண்டி நீங்கள் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஈவன் அந்த மைக்ரோசாஃப்டோடைய இன்டெகிரேட்டட் DNS இருக்கட்டும்,
டிஎஸ்சிபி சர்வராக இருக்கட்டும், ஐபிசெக் ஃபார் டனலிங், விபிஎன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, ஈவன் என்பிஎஸ் நெட்வொர்க் பாலிசி சர்வர், விபிஎன் ஆக்சஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்து ரேடியஸ், ரவுட்டிங் அண்ட் ரிமோட் ஆக்சஸ், இந்த மாதிரி நம்ம சர்வீசஸ் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டே போகலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷன் சொல்லுவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷனும் சரி, இந்த மாதிரி ஷேர் பாயிண்ட் அண்ட் அதர் கொலாபரேஷன் ஆர் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் லாகின்ல கிரியேட் பண்ணி அது மூலயமா நம்ம ஆத்தென்டிகேஷன் நம்ம எனேபிள் பண்ணுறோம். ஸோ ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஆத்தென்டிகேட்டிங் ஆல் த ஆன் ப்ரெமைசஸ் அண்ட் உங்களுடைய ட்ரெடிஷ்னல் யூட்டிலிட்டி சர்வீசஸ் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறது யூஸ் பண்ண முடியும். வேறஸ் இங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரொவைடிங் ஆக்சஸ் ஆர் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கேன் ப்ரொவைட் ஆக்சஸ் டு ஆன் ப்ரெமைசஸ் அப்ளிகேஷனுக்கும் ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ இதில் எப்படி ஆன் ப்ரெமைசஸில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியை வச்சு நம்ம ஆக்சஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஏடி கனெக்ட் மூலயமா, என்ட்ரா ஐடி கனெக்ட் மூலயமா சிங்க் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லாட்டி அஜூரோடைய ஏடி ஆர் அஜூரோடைய ஏடி அப்ளிகேஷன் ப்ராக்ஸி ஏஜென்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இது மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன் ப்ரெமைசஸில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன்ஸை கூட நீங்கள் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால கிரியேட் பண்ண ஐடியை வச்சு லாகின் பண்ண முடியும், லாகின் பண்ண ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பேரலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன் ப்ரெமைசஸில் இருக்கிற யூசர்ஸை வந்து கெர்பராஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர்ஸ் வந்து நீங்கள் க்ளவுடுக்கு கொண்டு வரலாம். மீன்வைல் நீங்கள் வந்து இது கோ எக்ஸிஸ்டும் பண்ண வைக்க முடியும். ஸோ அப்போ வந்து லெகசி ஆப்ஸும் நீங்கள் சேம் அந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில் கிரியேட் பண்ண ஐடியை வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, அஜூர் ஏடி அப்ளிகேஷன் ப்ராக்ஸி ஏஜென்ட் வந்து உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ் மெம்பர் சர்வர்லையோ டொமைன் கண்ட்ரோலரில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்சஸ் எல்லாமே அங்கே ஒர்க் ஆகும். ப்ளஸ் இந்த பப்ளிக் கிளவுட்ல இருக்கக்கூடிய இந்த சர்வீசஸ் ஆன்லைன் அப்ளிகேஷனை கூட உங்களால ஃபுல்லாவே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பிரைமரியா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கிரியேட் பண்ணதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோடைய ஆஃபீஸ் 365, மைக்ரோசாஃப்டோட அஷ்யூர், இந்த மைக்ரோசாஃப்டோட ஆன்லைன் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்றதுக்காக தான் பிரைமரியா வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்தது. பட் இதை லெவரேஜ் பண்ணி இதே ஐடியா வந்து இதில் கிரியேட் பண்ற ஐடியா உங்களால தேர்ட் பார்ட்டி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஆன் ப்ரெமைசஸில் இருக்கக்கூடிய லெகசி அப்ளிகேஷன், ட்ரெடிஷ்னல் யூட்டிலிட்டி சர்வீசஸ் எல்லாமே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஆன் ப்ரெமைசஸ் விண்டோஸ் சர்வர் ஏடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் மேனேஜ்மெண்ட் வந்து மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் வந்து தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆன் ப்ரெமைசஸில் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ் சர்வர் ஏடி வந்து பார்த்தீங்கன்னா டசன்ட் நேட்டிவ்லி சப்போர்ட் மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன் யூஸ் பண்ணி தான் நீட் டு கோ ஃபார் தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன்ஸ். வேறஸ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ கிளவுடை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மொபைல்ல இருந்தே நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியே தான் நிறைய லாகின் அண்ட் ஸ்டப்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் இன்டியூன் ஒரு ஆன்லைன் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் எம்டிஎம் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் வெரி மச் இன்டெகிரேட்டட் டு யுவர் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா. ஸோ அப்போ சிம்பிளாக வந்து ஈவன் மொபைல் டிவைசஸை கூட உங்களால் வந்து அதோடைய டிவைஸ் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன், அதை லாகின் பண்ணுறது, அந்த ஆத்தென்டிகேஷன் எல்லாமே வந்து கேப்சர் பண்ண முடியும். can be done using native Microsoft Intune வச்சு நீங்கள் மொபைல் டிவைசஸ் நாட் ஒன்லி இதை நீங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஈவன் இன்டியூனே வந்து யூஸ் பண்ண முடியும். பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆன் ப்ரெமைசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த SCCM யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது MECM இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் எண்ட் பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப்ஸ், லேப்டாப்ஸ், மொபைல் டிவைசஸ் எல்லாமே வந்து அந்த பேட்சிங், அந்த iOS அப்கிரேட் பண்ணுறது, அந்த செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் யூ கேன் maintain and manage. So Microsoft Entra ஐடியை பொறுத்த வரைக்கும் it has got lot of additional benefits. உங்களுக்கு வந்து ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் லாகின் அந்த ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிகேஷனும் சப்போர்ட் பண்ணும். ஈவன் வந்து உங்களுக்கு பப்ளிக் கிளவுட்ல இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு
இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நம்ம அதை ஒன் பை ஒன்னா பார்ப்போம் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் என்னன்றது. இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதோடைய கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் உங்களுடைய ஐடியா வச்சு லாகின் பண்ணோம் அப்படின்னா அந்த கன்சோல்லே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எந்தெந்த அப்ளிகேஷனுக்குலாம் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அதில் லிஸ்ட் டவுன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்வர் லாகின் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு வந்து அது ஃபுல் ஆக்சஸ் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு சர்வீஸ் நவ், சேல்ஸ் ஃபோர்ஸ், பாக்ஸ் அக்கௌண்ட், உங்களுக்கு வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் அடோப், கன்கர், உங்கள் ஆர்கனைசேஷனில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுடைய மை அப்ளிகேஷனில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரே இடத்துலேருந்தே நீங்கள் லாகின் பண்ணலாம். சிங்கிள் சைன் ஆன் அண்ட் மேனேஜ்மெண்ட். தென் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து இங்கே மேண்டேட்ரி மாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு ஆத்தென்டிகேஷன் வச்சு நம்ம லாகின் பண்ண முடியும். பட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எய்தர் யூ கேன் ஹேவ் எ ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஆர் மொபைல் ஆப்பில் வந்து ஆத்தென்டிகேஷன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி, ஸோ அது மூலியமா சாஃப்ட்வேர் வழியாகவும் பண்ணலாம், ஹார்ட்வேர் வழியாகவும் பண்ணலாம். நேற்று நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆத்தென்டிகேஷன்னா எத்தனை டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் இருக்கு என்னன்றதுலாம். ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து பாஸ்வேர்ட்லெஸ்ஸாகவும் கொடுக்கலாம். டேரெக்டாக உங்கள் மொபைல் ஆத்தென்டிகேஷனில் வந்து உங்களுக்கு அலர்ட் மாதிரி வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் நம்பர் என்டர் பண்ணிட்டு யூ வில் பி ஏபிள் டு லாகின். ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களுடைய மொபைல் டிவைஸில் மைக்ரோசாஃப்டோடைய ஆத்தென்டிகேட்டர் அப்ளிகேஷன் ஆர் கூகுள் ஆத் ஆர் நிறைய ஆத்தி அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி நம்ம லாகின் பண்ண முடியும். நான் இதை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய மொபைல் டிவைஸ்லேயே அலர்ட் வரும். ஸோ அதில் போயிட்டு அவங்க அங்கே லிஸ்ட் டவுன் பண்ணுற நம்பர் இல்லாமல், உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல், பயோமெட்ரிக் இல்லாமல் உங்களால் லாகின் பண்ண முடியாது. ஸோ யூ ஷுட் நோ த பாஸ்வேர்ட், யூ ஷுட் நோ ஐ மீன் என்னது உங்களுக்கு அந்த டிவைஸ் இருக்கணும், சம்திங் யூ பொசஸ், அண்ட் யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் சம்திங் யூ ஆர். அந்த மூணுமே வந்து அங்கே செக் ஆகும். ஸோ இதுதான் நம்ம நேற்று சொன்னோம். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற போது 3 விஷயங்கள் செக் ஆகும். நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க, யூ ப்ரொசஸ் அ டிவைஸ், அந்த மொபைல் டிவைஸ் இல்லாமல் உங்களால் லாகின் பண்ண முடியாது. ஏன்னா அதில் தான் அந்த நம்பர் வரும், அதில் தான் நீங்கள் அந்த என்டர் பண்ணணும். சம்திங் யூ ஆர், உங்களுடைய பயோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் உங்களுடைய ஐ ஸ்கேன் ஆர் லிட் ஸ்கேன் இல்லாமல் உங்களுக்கு லாகின் பண்ண முடியாது. இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கண்டிஷனல் ஆக்சஸ் வந்து பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபீச்சர். எந்த பர்டிகுலர் ஐபிலேருந்து லாகின் பண்ணலாம், எந்த பர்டிகுலர் ரீஜன்லேருந்து லாகின் பண்ணலாம், எந்தெந்த டைம்லேருந்து எந்தெந்த டைம் வரைக்கும் லாகின் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கண்டிஷனலாக வந்து யூ கேன் ப்ரொவைட் ஆக்சஸ். எந்தெந்த போர்ட்டலில் யாருக்கு ஆக்சஸ் இருக்குது, எங்கேருந்து நிறைய பேர் லாகின் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பாலிசி மூலயமா எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து அலோவ் பண்ணலாம், அஜூர் போர்ட்டலுக்கு வந்து எத்தனை பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன், அந்த கனெக்ஷன்ஸ் எது மூலயமா லாகின் பண்ணணும், எந்தெந்த டிவைஸ்லாம் வந்து அலோவ் பண்ணணும், நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிஷனல் ஆக்சஸ் மூலயமா நீங்கள் மேனேஜும் பண்ணலாம், மானிட்டரும் பண்ணலாம். ஸோ அது மூலயமா நீங்கள் யாரையாவது பிளாக் பண்ணணும், இல்லை வந்து அவங்களுக்கு ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ ஆக்சஸ் பண்ணுறாங்க, எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகுது, எந்த ஐபிலேருந்து கனெக்ட் ஆகுது அப்படின்ற போது நம்ம இந்த கண்டிஷனல் ஆக்சஸ் மூலயமா நம்ம வந்து லிமிட் பண்ணலாம். யார் யார், எந்த ஐபி, எந்த டிவைஸ், எந்த லொக்கேஷன் அப்படின்ற மாதிரி we can restrict access for different scenarios. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் அந்த கண்டிஷனல் ஆக்சஸ். எந்த டிவைஸ், எந்த யூசர், எந்த லொக்கேஷன், எந்த அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி have lot of ways to restrict access. Okay, fine. Let this. ஓகே, I'll move it later. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த டிவைஸ், எந்தெந்த ஐபி அட்ரஸ், என்னென்ன ரிஸ்க் எல்லாமே நீங்கள் லிமிட்டட் டைம் ஆக்சஸ் பண்ணணுமா, இல்லை வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணுமா என்னன்றதை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நாட் ஓன்லி தேட், கண்டிஷனல் ஆக்சஸ் மூலயமா we have lot of benefits. So beyond that, identity protection. இப்போ வந்து யாராவது இப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ் வந்து நிறைய ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ எந்தெந்த லொக்கேஷன்லேருந்து லாகின் பண்ணுறாங்க, ஒரே டைமில் வந்து மல்டிபிள் ரீஜன்லேருந்து லாகின் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி வந்து
ரிஸ்க்ஸ் எல்லாம் வந்து அனாமலி டிடெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஐடியா வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணி வேற லொகேஷன்ல இருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் பண்ற மாதிரியும் பண்ணலாம். இப்போ வந்து மல்டிபிள் ரீஜன்ல இருந்து லாகின் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐடியா வந்து லாக் பண்ணிட்டு திருப்பி நீங்க வந்து ரீஎனேபிள் பண்ணிக்கலாம் டு அவாய்ட் எனி பொட்டன்ஷியல் இம்பாக்ட். ஸோ அந்த மாதிரி ஐடென்டி ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் வந்து இன்பில்ட்டாவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து ஒரு யூசர் வந்து 2 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருந்து லாகின் பண்றாங்க, இல்ல 2 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ல இருந்து லாகின் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அலர்ட் வரும். அந்த அலர்ட் மூலியமா நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க ஜிமெயில கூட பார்ப்பீங்க. ஸோ உங்களோட ஐடியா வந்து யாரோ லாகின் பண்றாங்க, இது நீங்க தான் லாகின் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் எஸ் கொடுத்த உடனே லாகின் அலோவ் பண்ணிடும். இப்போ நீங்க வந்து இல்ல பிளாக் பண்ணுங்க அப்படின்னா நீங்களே பிளாக் பண்ணிட்டு அப்புறமா வந்து நீங்க அந்த லொகேஷனை வந்து நம்ம பிளாக் லிஸ்ட் பண்ண சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுடைய இது ஐடென்டி காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, உங்க பாஸ்வேர்ட் யாருக்கோ தெரிஞ்சிச்சு, இல்லை உங்க டிவைஸ் வந்து யாரோட கையிலேயே மாட்டிச்சு அப்படின்னா யூ கேன் கண்ட்ரோல் தீஸ் திங்ஸ் ஆன் யுவர் ஓன். ப்ரிவிலேஜ் ஐடென்டி மேனேஜ்மெண்ட் வந்து எந்தெந்த டைம்ல வந்து யார் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், எந்த டைம்ல லாகின் பண்ணணும், உங்களுடைய மேனேஜர் வந்து இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா வீக்கெண்ட்ல அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து நமக்கு அப்ரூவல் மாதிரி ப்ராசஸ் மாதிரி கொடுக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் வீக்கெண்ட் ஆக்டிவிட்டி இவர் தான் பண்ண போறாரு, இந்த டைம்ல இந்த டைம் வந்து இந்த சிஸ்டம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 to 4 hours வந்து எக்ஸ்ட்ரா பஃபர் வந்து ஆட்டோ அப்ரூவல் மாதிரி கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து அவங்க தனியா வந்து திருப்பி ரெக்வஸ்ட் என்னுடைய ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகல, நான் இன்னும் ஒரு 2-3 hours ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்டெண்ட் த ஆக்சஸ் ஃபார் சம் மோர் டைம். அந்த மாதிரி ப்ரிவிலேஜ் ஐடென்டி மேனேஜ்மெண்ட் இது வந்து ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சைபர் ஆர்க் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ பப்ளிக் கிளவுட பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா ஐடியிலே வந்து இது வந்து இன்பில்ட்டா ஒரு சொல்யூஷன் வந்துச்சு, ப்ரிவிலேஜ் ஐடென்டி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எண்ட் யூசருடைய அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்களே வந்து சேஞ்ச் பண்றது, அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து அடிஷ்னல் பர்மிஷன்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்றது, இதெல்லாம் வந்து ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து தனியா வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பப்ளிக் கிளவுட்ல வந்து செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் மாதிரி இன்கேஸ் வந்து அவங்களுக்கு அடிஷ்னல் ஆக்சஸ் வேணும், அடிஷ்னல் அப்ளிகேஷனுக்கு வந்து மெம்பர்ஷிப் வேணும், இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்ல வந்து மெம்பர் ஆகணும் அப்படின்னா தே கேன் ரெக்வஸ்ட் ஃபார் இட். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா மேனேஜருக்கு வந்து ரெக்வஸ்ட் போவோம், மேனேஜர் வந்து அதை ரிவ்யூ பண்ணிட்டு தே கேன் ஈஸிலி அப்ரூவ் ஆக்சஸ் ஃபார் அடிஷ்னல். இது ஜென்ரலா வந்து லீஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் மாடல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மினிமம் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க எம்ப்ளாயிஸ்க்கு, அப்புறம் அவங்களுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி அடிஷ்னல் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா அது போய் நம்ம ரெக்வஸ்ட் பண்ண அவங்களுடைய இன் ஹவுஸ்லேயே வந்து சில டூல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆர்கனைசேஷன்ல, இல்லை டைரக்டாவே வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோடைய என்டர் ஐடியிலே செல்ஃப் சர்வீஸ் ஆப்ஷன் இருக்கு, அது மூலயமா போயிட்டு நம்ம பெர்மிஷன்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூனிஃபைட் அட்மின் சென்டர்ன்றது கம்ப்ளீட்டா நீங்க உங்களுடைய மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரி ஆர் மைக்ரோசாஃப்டோட என்டர் ஐடி எல்லாமே கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஐஷூர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, எனக்கு டெனன்ட் இருக்கு அப்படின்னா you will be able to do everything in one single console. Microsoft Entra Admin Center சொல்லுவாங்க. இது மூலமா நீங்க மல்டிபிள் டெனன்ட் இருக்கு, மல்டிபிள் டொமைன்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு இடத்துல இருந்தே கவர்ன் பண்ண முடியும். எல்லா அக்கௌண்ட்ஸ், எல்லா லாகின், எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் போர்ட்டல்ல you will be able to manage it. ஓகே, ஸோ இது மட்டும் கிடையாது, இது வந்து டாப் கேப்பபிலிட்டிஸ் சொல்லலாம். ஜென்ரலா இப்போ வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலே அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இட் மைட் பி யூஸ்ட் ஃபார் கனெக்டிங் டு பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வெண்டார் ஆர் உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயின் பிஸ்னஸை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரீஜனல் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, இல்லை வந்து கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டைஅப் இருக்கும், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டைஅப். இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பார்ட்னர் மூலயமா நீங்கள் சேல் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுடைய இதில் லாகின் பண்ணுறது, இல்லை அவங்க வந்து உங்களுடைய இதில் லாகின் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்டெகிரேட்டட் லாகின் வந்து இந்த எக்ஸ்டர்னல் பார்ட்னர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், கெஸ்ட் யூசர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம யூ வில் பி ஏபிள் டு அலோவ் லாகின் ஃபார் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்க்கும் பண்ணலாம். இல்லை உங்களுடைய கன்சியூமரும் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க, உங்களுடைய டைரக்ட் எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து
நீங்கள் வந்து ஆக்சஸ் வந்து B2C பிஸ்னஸ் டு கன்சியூமர் வந்து டேரெக்டாக வந்து உங்களோட இதில் லாகின் பண்ணி என்னென்ன சர்வீசஸ் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் சரி மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்ளிகேஷன், பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்ளிகேஷன். இதிலே வந்து உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில்டான ரிப்போர்ட்டிங் அண்ட் கவர்னன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இன்பில்ட்டாகவே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு யார் யார் லாகின் பண்ணுறாங்க, என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுடைய பேட்டர்ன் என்ன, அது என்ன மாதிரியான பேட்டர்னில் வந்து லாகின் பண்ணுறாங்க, அவங்களுடைய டீடைல்டு இன்சைட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்மளால இங்கே ரிப்போர்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஐடென்டி ப்ரொடெக்ஷன், ஐடென்டி கவர்னன்ஸ் வந்து ஆன் ப்ரிமைசஸில் இருக்கிறதோட இங்கே நிறையவே பெட்டராக பண்ண முடியும். ஏன்னா வந்து இங்கே பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா வந்து எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, வெண்டார்ஸ் இருப்பாங்க, கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது யூ ஹேவ் டு ப்ரொவைட் பெட்டர் ஆக்சஸ். ஈவன் வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்லேருந்து டெவலப்பர்ஸ் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வந்து அவுட் சோர்சிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம லாகின் பண்ண அலோவ் பண்ணணும் அந்த அவங்களோட ஐடியா வச்சு. ஸோ இந்த மாதிரி ஐடென்டி இன்டெகிரேஷன், ஐடென்டி ஃபெடரேஷன் இதெல்லாமே வந்து ரொம்பவே இங்கே சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ யூ வில் கெட் வேரியஸ் லைசன்சஸ் இருக்குது. இப்போ மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா ஐடியை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் வேரியஸ் லைசன்சஸ். அந்த ஒரு லைசன்ஸ்க்கும் என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் ப்ரொக்யூர் லைசன்சஸ் அண்ட் யூஸ் இட். ஸோ இப்போ அஷூர் ஏடியில் வந்து எப்படி யூசர்ஸ் கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் அதில் எப்படி லாகின் பண்ணி மேனேஜ் பண்ணலான்றதும் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். தென் ஆன் ப்ரிமைசஸில் நம்ம கிரியேட் பண்ண யூசர்ஸை வந்து எப்படி நம்ம கண்டினியூஸாக சிங்க் பண்ண முடியுன்றதையும் ப்ராக்டிக்கலாக இப்போ பார்த்துடலாம். ஸோ ஒன் பை ஒன் இப்போ பார்ப்போம். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய அஷூர் கன்சோலில் நீங்கள் டேரெக்டாக போயிட்டீங்க அப்படின்னா என்ட்ரா அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களால் அந்த அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில் வந்து லாகின் பண்ண முடியும். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டரி வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இந்த டைரக்டரி வந்து உங்களுடைய ஐடி, லாகின் ஐடி ஆன் மைக்ரோசாஃப்ட்.com. இது என்னுடைய ஜிமெயில் ஐடி வந்து azurewithstan@gmail.com. ஸோ இந்த ஐடி வந்து பிரைமரி டொமைனாக இருக்கும். அதில் வந்து அந்த டிஎன்எஸ் சஃபிக்ஸ், அந்த டொமைன் நேம் வந்து ஆன் மைக்ரோசாஃப்ட்.comல டிஃபால்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. So whenever you create a Microsoft Azure subscription or Office 365 subscription, ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணாலே உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் கெட் அ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி டெனன்ட் வந்து பை டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஃபார் ஈச் கஸ்டமர்ஸ் யூஸிங் Microsoft Azure, Microsoft Office, Microsoft 365 or any online application வந்து நம்ம யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு டெனன்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் தான் நம்ம டெனன்ட்னு சொல்கிறோம். ஸோ அதில் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு டிஃபால்ட் டைரக்டரி ஒன்று உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் கஸ்டம் டொமைன் யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணலாம். யூ கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் ரெஜிஸ்டர் அடிஷ்னல் டொமைன்ஸ் பண்ண முடியும். ஸோ நேற்று கூட நான் காமிச்சேன் என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஐ காட் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். AWS with Stan, Azure with Stan, இந்த மாதிரி யூ கேன் ஹேவ் as many number of domain. ஸோ பை டிஃபால்ட்டாக ஆன் மைக்ரோசாஃப்ட்.com வரும். மற்ற எல்லாமே நீங்கள் டொமைனை வந்து ஃப்ரீ டொமைன்ஸ் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுடைய GoDaddy ஆர் பிக் டேடியில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஹோஸ்டிங்கரில் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டம் டொமைன். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த டெக்ஸ் ரெக்கார்டு, எம்எக்ஸ் ரெக்கார்டு வச்சு நம்ம தான் இந்த டொமைனுக்கு ஓனர் அப்படின்றத அதில் வந்து வெரிஃபை பண்ணி காமிக்கணும். ஸோ தட் இஸ் தெர் இஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் தட். ஸோ அது வந்து ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஸோ இதில் இப்போ ஐடென்டிட்டிஸ் எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ கிராஃபிக்கலாக பண்ணுறது இட் இஸ் ப்ரெட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, நீங்கள் டேரெக்டாக அதில் போயிட்டு யூசர்ஸில் போயிட்டு நியூ யூசர். ஸோ பை டிஃபால்ட்டாக ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது அதில். இப்போ இதில் வந்து நான் லெட்ஸ் சே நம்ம அந்த ஆன் ப்ரெமைசஸில் இல்லாத அக்கௌண்ட்ஸாக நம்ம அதில் கிரியேட் பண்ணுவோம். லெட்ஸ் நாட் கன்ஃபியூஸ் வித் எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ். இல்லை தினேஷ்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. தினேஷ் கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா,
ஸோ பாஸ்வேர்டு வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துப்போம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஃபார் மை டெமோ பர்பஸ். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து இப்போதைக்கு உடனே எனேபிள் பண்ணணுமா இல்லை லேட்டராக எனேபிள் பண்ணணும்னா நீங்கள் அதை இப்போதைக்கு டிசேபிள் பண்ணிவிட்டு அப்புறம் லேட்டராக எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இஃப் யூ வாண்ட் ஆட் டு அ பர்டிகுலர் மெம்பர் ஆர் கெஸ்ட் யூசர் ஆட் பண்ணால் கெஸ்ட் யூசராக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெம்பர் யூசராகவே டேரெக்டாக தான் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால கிரியேட் பண்ணுறேன். ஸோ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கொடுக்கலாம். அவருடைய ஜாப் டைட்டில் என்ன, அவங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட், கம்பெனி ஐடி, நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அடிஷ்னல் மேனேஜர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் அதில் கொடுக்க முடியும். அவருடைய எக்ஸ்டர்னல் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துட்டு எந்த குரூப்பில் வந்து அவர் மெம்பர் ஆகணும் அப்படின்றத இந்த குரூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து எதுவும் குரூப்ஸ் எதுவும் இந்த டிஃபால்ட் குரூப்ஸ் தான் இருக்கும். பட் ஐ வில் ஷோ யூ ஹவு டு கிரியேட் அ குரூப் அண்ட் ஆட் இட். அவருக்கு வந்து ஏதாவது பர்மிஷன்ஸ் கொடுக்கணும்னா இங்கே பர்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 20 குரூப்ஸ் ஆர் 20 ரோல் அசைன்மெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுவே மோர் தேன் சஃபிஷியன்ட் தான். லெட் மீ ஜஸ்ட் do it, review and create. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக அந்த அக்கௌண்ட்டை வச்சு நியூ இன்காக்னிட்டோ விண்டோவில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா portal.azure.com வந்து அவரை வந்து லாகின் பண்ண வைக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எப்பயுமே நம்ம வந்து அஜூர் ஏடிஆர் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால வந்து ஐடி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும் அப்படின்றது வந்து அதோடைய டிஃபால்ட் ப்ரொசீஜர். ஸோ அதை நம்ம வந்து we have to follow it. ஸோ நம்மளால இப்போ லாகின் பண்ண முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாஸ்வேர்ட் அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. நான் ஐல் ஜஸ்ட் சேஞ்ச் ஒன் லெட்டர், தட் ஷுட் பி ஃபைன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு லாகின் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் ஐடென்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். அவரால் அந்த ஐடென்டி யூஸ் பண்ணிட்டு அவரால் லாகின் பண்ண முடியுது. பட் அதுக்குள்ளே இருக்க ரிசோர்ஸஸ்லாம் வந்து இந்த வெர்ச்சுவல் மெஷின்ஸ் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமானா அதெல்லாம் இப்போதைக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ என்னால் இந்த தினேஷ் அண்ட் அந்த பர்டிகுலர் ஐடியை வச்சு நம்மளால லாகின் பண்ண முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. ஸோ இதே மாதிரி இப்போ நிறைய கஸ்டம் டொமைன் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டொமைன் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இத்தனை டொமைன் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூசர் கிரியேட் பண்ணும்போது நீங்க அந்த எந்த டொமைன் வச்சு வேணா யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் ஆர் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் இன்டெகிரேஷன், பிசினஸ் டு பிசினஸ் இன்டெகிரேஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த டொமைன்ல அந்த யூசர் கிரியேட் பண்ணுவோம் கிரியேட் பண்ணிட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஜூர் வித் stand.cf ஒரு ஐடி டொமைன் இருக்கு அப்படின்னா ஸோ அதுல வந்து நான் இப்போ லெட்ஸ் சே பிரபாகருக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஸோ அவரு கூட நம்ம we will be able to log in with that ID. ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இந்த இடத்துல நம்ம பர்மிஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இது என்னுடைய இன்னொரு இதுன்றதால இதில் நிறைய குரூப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸிஸ்டிங் குரூப்ஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு ஐ கேன் ஜஸ்ட் செலக்ட் சம் ஸ்பெசிஃபிக் குரூப். அவருக்கு வந்து வீக்கெண்ட் கிளாஸ் whatever பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு அவருக்கு வந்து அவருக்கு வந்து என்ன மாதிரியான ரோல் அசைன் பண்ணிக்கலாம். அவர் டெவலப்பரா இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டரா இல்லை ஒரு ஆஃபீஸ் 365 மேனேஜ் பண்ண போறாரா இல்லை எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ் பண்ண போறாரானா அவருடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்ப் டெஸ்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் இன்டியூன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வந்து பர்மிஷன் ரோல் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஸ்பெசிஃபிக் டொமைன்ல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ குரூப்ஸ் வந்து அது ஆல்ரெடி ரிமூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், ஆக்டிவா இல்லை. பட் யூ வில் பி ஏபிள் டு லாகின் வித் திஸ் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் இது மைக்ரோசாஃப்ட் போர்ட்டலில் தான் லாகின் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் கோ வித் எனி ஸ்பெசிஃபிக் admin center. Just a second. Chrome is behaving differently. Okay. ஈவன் வந்து மைக்ரோசாஃப்டோடைய அட்மின் சென்டர்ல கூட நீங்க லாகின் பண்ண முடியும். ஸோ they used to call it as config.office.com இல்லை. So let's see.
apps dot, not this. ஓகே, நான் அது ஐ வில் ரீகலெக்ட் அண்ட் தென் ஐ வில் ஷோ யூ தட். ஸோ இன்னொரு அட்மின் சென்டரில் கூட உங்களால் லாகின் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு வில் ட்ரை த டிஃபால்ட் போர்ட்டல் மெத்தட். ஏன்னா அஷூர் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் அஷூரில் உங்களால் நீங்கள் கிரியேட் பண்ணுற ஐடென்டிட்டிஸ் வச்சு டேரெக்டாக லாகின் பண்ண அலோவ் பண்ண முடியும். ஸோ இட் கேன் பி எனி டொமைன். ஈவன் வந்து நீங்கள் ஒரு கெஸ்ட் யூசரை கிரியேட் பண்ணி அந்த ஐடியா வச்சு கூட நம்ம லாகின் பண்ணிக்கலாம். யூ கேன் ரீசெட் த பாஸ்வேர்ட் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அ கெஸ்ட் யூசர் இஃப் யூ வாண்ட் டு. ஸோ இதில் போயிட்டு நியூ யூசரில் இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் நான் இப்போ என்னுடைய எக்ஸ்டர்னல் ஐடி stanley.raj37@gmail.com ஆர் எனி டொமைன், ஓகே, எனி தேர்ட் பார்ட்டி டொமைனோட ஐடியா வந்து நம்ம அலோவ் பண்ண முடியும். ஸோ இதில் இன்விடேஷன் மெசேஜில் வந்து வெல்கம் டு அஷூர் வித் ஸ்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷனுடைய வெல்கம் மெசேஜ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு, யாருக்கு நீங்கள் சிசி மேனேஜருக்கு சிசி ஆட் பண்ணிட்டு யூ கேன் இன்வைட் தேம், பர்மிஷன்ஸ் கொடுக்கறது எல்லாமே இதில் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ரோலில் வந்து இஃப் ஐ வாண்ட் டு கிவ் ஹிம் பர்மிஷன், இதில் வந்து குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் ஹிம் ஃபுல் பர்மிஷன். ஸோ தென் ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஈவன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் கெஸ்ட் யூசரை கூட ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஐடென்டிட்டியை கூட நீங்கள் லாகின் பண்ண அலோவ் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். ஸோ அந்த இமெயில் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு யூ வில் பி ஏபிள் டு லாகின். ஸோ இதிலே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூசர் பிரின்சிபல் நேம், என்ன டொமைன் நேம், இது வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டா இல்லை எப்படி என்ன கிரியேட் பண்ணுன்றது இங்கே கிளியராக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ எந்த டொமைனில் எந்த ஐடென்டிட்டியில் இருக்குது அப்படின்றது யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஸோ குரூப்ஸ் கிரியேட் பண்ணுறதும் வெரி சிம்பிள். குரூப்ஸ் போயிட்டு யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் த குரூப்ஸ். ஸோ குரூப்ன்றது இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், இல்லை ஒரு பர்டிகுலர் சர்வருக்கு ஒரு டிவைஸ்க்கு ரிசோர்ஸ்க்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்கு வந்து யாரும் பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ பர்மிஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின் போது குரூப் கிரியேட் பண்ணி அது மூலயமா நம்ம மேனேஜ் பண்ணுறதா இட் இஸ் பெட்டர். ஸோ இதில் பர்மிஷன் அப்படின்னும் போது செக்யூரிட்டி குரூப் தான் கிரியேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் 365 அப்ளிகேஷன்ஸ்க்கு அங்கெல்லாம் மெயிலிங் அண்ட் அந்த பர்பஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் செலக்ட் மைக்ரோசாஃப்ட் 365 டைப். பட் இப்போதைக்கு வந்து நம்ம பர்மிஷன்ஸ் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து AWS அஷூரோட சர்வீசஸ் ஆர் அஷூரோடைய அந்த அப்ளிகேஷன் இதுக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா செக்யூரிட்டி குரூப் டைப் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் கால் இட் அஸ் சென்னை ஆர் ஓகே சென்னை யூசர்ஸ்னே கொடுக்குறேன். குரூப் வந்து யூசர்ஸ் இன் சென்னை அப்படின்னு கொடுத்துட்டு மெம்பர்ஸ் இங்கேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண தினேஷ் ஆர் என்ன அக்கௌண்ட் இருக்கோ ஸோ அதில் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு குரூப் வந்து ஜஸ்ட் வந்து கெஸ்ட் யூசர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஸ்டான்லி அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குரூப் கிரியேட் பண்ணி யூ கேன் ஆட் இட். ஸோ சென்னை யூசர்ஸில் வந்து இந்த குரூப் ஐடியை ஆட் பண்ணிக்கிறேன். stanley.raj மெம்பர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் இட். ஸோ நீங்கள் வந்து நெஸ்டிங் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரமைசஸில் நிறைய பண்ணுவாங்க. இப்போ பப்ளிக் க்ளவுடில் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி டூ தட். இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் குரூப் மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ டைனமிக் குரூப் மெம்பர்ஷிப் அப்படின்னா இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனில் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை பர்டிகுலர் லொக்கேஷனில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்பில் வந்து ஆட் பண்ண வைக்கலாம். அது வந்து டைனமிக் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் லைசன்சிங் வந்து இங்கே எனேபிள் பண்ணணும். ஸோ அதை நான் எனேபிள் பண்ணிவிட்டு எப்படி வந்து டைனமிக் குரூப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதும் நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து அஸ் அ மேனேஜர் வந்து ஒரு ஹெச்ஆர் ஆர் மேனேஜர் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன்லேருந்து டேரெக்டாக வந்து இதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மேனுவலாகவும் இங்கே வந்து கிரியேட் பண்ணலாம். ஆஸ் ஐ டோல்ட் யூ பல்க் கிரியேஷனும் இங்கே பண்ண முடியும். பல்க் கிரியேஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பல்க் ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா பல்காக நம்ம வந்து மல்டிபிள் தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர்ஸ் ஆர் கெஸ்ட் யூசர்ஸ் வந்து இன்வைட் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் பல்காகவும் நம்ம டெலிட் பண்ணுறது மேனேஜ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பல்க் கிரியேட் ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு CSV ஃபார்மேட்டில்
ஒரு டெம்ப்ளேட் கொடுக்குறாங்க. நீங்க ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற யூசர்ஸ் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளா நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. இந்த சிஎஸ்விடிஇ ஆர் அந்த எல்டிஎஃப்டிஇ இந்த மாதிரி கமாண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்க உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டைரக்டரி சர்வீசஸ்ல இருந்து யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபைல்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த சிஎஸ்வி ஃபைல அந்த சிஎஸ்வி ஃபைலை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு CSVDE -file on-prem .csv அப்படின்னு ஒரு ஃபைலில் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைலில் வந்து இந்த பர்டிகுலர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லாமே இதில் எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஏன் 249 என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃபால்ட் அக்கௌண்ட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் கண்ட்ரோலர், டொமைன் கம்ப்யூட்டர்ஸ், என்டர்பிரைஸ் அட்மின், என்டர்பிரைஸ் கீ அட்மின், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் பில்ட்-இன் ரிசோர்சஸ் எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே இங்கே எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. இதை நீங்கள் போய் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாத்துக்கு போயிடுங்க. எங்க இருக்கும், சி யூசர் ஸ்டாண்ட்ல இருக்கும். ஸோ இந்த சிஎஸ்வி ஃபைலில் வந்து நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சிஎஸ்விடி இருக்கு, எல்டிஎஃப்டி இருக்கு. ஸோ அந்த கமாண்ட் மூலயமா நீங்க போயிட்டு இந்த மாதிரி உங்களுடைய கமா செப்பரேட்டட் வேல்யூவில் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ண எல்லா அக்கௌண்ட்ஸுமே அதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அர்ச்சனா, திரு, மருது எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ், அந்த கம்ப்ளீட் ஸ்கீமா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டா டேட்டாவோட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் எக்ஸ்போர்ட் ஆகி வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம், என்னென்ன எக்ஸ்போர்ட் ஆகணும், என்னென்ன ஃபில்டர் ஆகணும் அப்படின்றது. யூ ஹவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பல்காக எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். பட் நான் ப்ரெமைசஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஐ வில் ஷோ யூ ஹவு டு டூ அ ஆன்லைன் சின்க்ரனைசேஷன் மூலயமா நம்ம யூ கேன் பிரிங் இட் டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா. ஸோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட்டில் வந்து யூ கேன் ஃபில் இன் த டேட்டா. ஸோ இதில் போயிட்டு இந்த டேட்டாவை ஃபில் பண்ணிடுங்க. I'll show you how to fill in that data. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து ரொம்ப கம்மியான டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. யூசர் நேம், பாஸ்வேர்ட், அவங்க வந்து லாகின் பண்ண அலோவ் பண்ணுமா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இந்த மாதிரி யூ கேன் கண்டினியூ டு ப்ரொவைட் த மெட்டா டேட்டா. அந்த ரைட் சைடில் வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கொடுக்கலாம், பட் இது எல்லாமே மேண்டேட்ரி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அண்ட் தென் ஸ்டேட், கண்ட்ரி, இந்த மாதிரி வாட் எவர் மெட்டா டேட்டா அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் கப்புள் ஆஃப் யூசர்ஸ் அப்படின்னா I can do it. Shakti at the rate of ஸோ பாஸ்வேர்டு வந்து தட் இஸ் ஃபைன். பாஸ்வேர்டு நீங்கள் இதே பாஸ்வேர்டு கூட கொடுத்துக்கலாம். பிளாக் சைன் வந்து நான் பிளாக் பண்ணலை. ஸோ ஐ வில் கேன் ஜஸ்ட் கிவ் சம் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஐடி இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துங்க. ஸோ லெட் மீ ஆல்சோ கிரியேட் கப்புள் ஆஃப் மோர் யூசர்ஸ். ஸோ சும்மா ஜஸ்ட் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அப்படின்ற மாதிரிலாம் சும்மா ஐடி கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகே, டோன்ட் திங்க் டூ மச். சில யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் பார்த்துக்குங்க. பல்காக நம்ம வி ஆர் பிளானிங் டு கிரியேட் சம் யூசர்ஸ். ஸோ இது ஆன் ப்ரெமைசஸில் இருக்கிறது அப்படியே கூட நம்ம காப்பி பண்ணி இங்கே கொண்டு வரலாம். ஓகே, ஸோ வெட்னஸ்டே கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம். இந்த டெம்ப்ளேட் வந்து யூசர் கிரியேட் டெம்ப்ளேட் 3. ஸோ இதை வந்து இப்போ இம்போர்ட் பண்ண பார்ப்போம். இதில் போயிட்டு அப்லோட் த செலக்டட் ஃபைல், டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கங்க. அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த 3 யூசர்ஸும் வந்து பல்காக இங்கே கிரியேட் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இங்கே பார்க்க முடியும் உங்களால். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு யூசர் கிரியேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது. ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு லாக் இருக்கும் பல்க் ஆப்ரேஷன் ரிசல்ட்டில். ஸோ இது கம்ப்ளீட் ஆகட்டும். கம்ப்ளீட் ஆன உடனே வில் ஜஸ்ட் கோ அண்ட் செக் தட். இங்கே சொல்லிடுவாங்க உங்களுக்கு எத்தனை யூசர்ஸ் கிரியேட் ஆச்சு, என்னென்ன இதுல வந்து சக்சீடட் வந்துருச்சு, ஃபைல் இஸ் ரெடி, கிளியர் டு டவுன்லோட். இதில் போனீங்கன்னா லாக் தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சா இல்லையான்ட்டு. பல்க் ஆப்ரேஷன் ரிசல்ட்லேயே வந்து ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் யூசரை இங்கே காமிக்குங்க. ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எத்தனை யூசர், 3 யூசர் கிரியேட் ஆயிருக்கு, அது 3 என்னென்னன்றது இங்கே பார்க்க முடியும். ஸோ எது ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலை அப்படின்றத இங்கே வந்து நம்மளால செக் பண்ண முடியும்.
ஓகே, எல்லாத்துக்குமே ஒரே கிவன் நேம் கொடுத்துட்டேன். பட் தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ as long as நமக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சுனாலே இட் இஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி பல்காக நம்ம டாஸ்க் கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையான்ற லாக்ஸ் எல்லாமே ரிசல்ட் இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல்காகவே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். டூல்ஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் வெரைட்டி ஆஃப் மெத்தட். இப்போ வந்து எப்படி ஆன்லைன்ல இருக்க ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்க சிஸ்டம்ஸை வந்து எப்படி நம்ம சிங்க் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிங்க் பண்றதுக்கு வந்து யூ ஹேவ் அ டூல் கால் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி கனெக்ட் ஆர் அஷூர் ஐடி கனெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த டூலை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு யூ வில் பி ஏபிள் டு கண்டினியூஸ்லி மானிட்டர் த ப்ராக்ரஸ். ஸோ உங்களுடைய ப்ரௌசர்ல போயிட்டு அந்த டூலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, we are logging in. ஸோ இதில் போயிட்டு அஷூர் ஏடி கனெக்ட் ஆர் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கனெக்ட் அப்படின்னு சொன்னீங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு டவுன்லோட் த டூல். இது மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன் ப்ரெமைசஸ்